சிவகாசி ஏஜே காலேஜ் பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட கல்லூரி பிரின்சிபலை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி தலைமறையான அந்த பியூனை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் மாணவர்கள் வந்து என்னென்னா, ஒரு வாரம் ஆகியும் பெருசாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அரெஸ்ட் பண்ண பிரின்சிபாலையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி மாணவர்கள் வந்து அந்த காலேஜ் முன்னாடி போராடின அந்த நியூஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி சிவகாசி சுற்றி ஏதாவது ஒரு பொது பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்கேம் மோசடி நடக்குது அப்படின்னா அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு உடனே நாட்டு நடப்பு சேனலுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக பேசுகிறோம். இப்படி காலேஜில் நடக்கிற பிரச்சனைகள், மாணவர்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காகவே மத்திய அரசு இப்போ வந்து யூஜிசி பில் அப்படின்னு சொல்லி 2026 சொல்லி ஒரு பில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதோட பேர் என்ன அப்படின்னா, ப்ரொமோஷன் ஆஃப் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2026 அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலேஜ்லையும் சரி யூனிவர்சிட்டிலையும் சரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது பிறப்பாலையும் சரி, இனத்தாலையும் சரி, மொழியாலையும் சரி, ஜெண்டர், அதுக்கப்புறம் அவர் பிறந்த இடம், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது. அப்படி காட்டுறாங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்னு சொல்லி ஒரு சென்டர் வைக்கணும். அது கீழே ஒரு கமிட்டி ஒன்று வைக்கணும். அதில் வந்து மாணவர்களுக்கு கைட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கமிட்டியில் வந்து ஒரு ஹெட் இருப்பார். அதாவது அந்த காலேஜோட ஒரு ஹெட் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஸ்டாஃப் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக்லேருந்து, மக்கள்லேருந்து ஒரு ஆள், அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு ஆளுன்னு சொல்லி ஒரு கமிட்டி இருப்பாங்க. அப்படி கமிட்டியில் வந்து இருக்கக்கூடிய நபர்களில் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி சேர்ந்த ஒருத்தர், அதுக்கப்புறம் பெண்கள்லேருந்து ஒருத்தர்னு சொல்லி இப்படி கலவையாக இருந்த ஒரு கமிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து யாரும் ஒருத்தர் இந்த கமிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்போ மாணவர்கள்ட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த கமிட்டி வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கணும். அதே மாதிரி 15 நாளில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். 7 நாளில் ஃபைனலாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதில் ஏதாவது திருப்தி இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க மாணவர்கள் வந்து ஆம்புட்ஸ்மன்ட்ட 30 நாளில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பில்லில் வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி, வெப்சைட்டையும் வந்து உருவாக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்னென்னா, ஸ்ட்ராங்கான ஒரு பனிஷ்மெண்ட் குறிப்பிடப்படலை. இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இந்த பில்லுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த காலேஜ் பற்றி இல்லை யூனிவர்சிட்டி பற்றி இப்போ வரைக்கும் சமாதான் அப்படின்னு சொல்லி யூஜிசியோட வெப்சைட்டில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற டோல் ஃப்ரீ நம்பருக்கும் மெயில் அடிக்கும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அந்த காலேஜை பற்றி. ஏன்னா இன்னைக்கு காலேஜ்லையும் சரி யூனிவர்சிட்டிஸ்லையும் சரி ஜாதிய பாகுபாடுங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே தான் வருது. 118% வந்து ஜாதிய பாகுபாடுகள் அதிகரிச்சுக்கிறதா ரீசெண்டாக ஒரு புள்ளி விவரம் வெளியே வந்துச்சு. ஸோ காலேஜில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யூஜிசியோட வெப்சைட்டில் இப்போதைக்கு சமாதான் வெப்சைட்லேயும் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பர் அப்புறம் மெயில் அடிக்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இப்படி காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் மாணவர்களுக்கு எதிராக பாகுபாடுகள் காட்டப்படுறது, மாணவர்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.